தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மனு அளித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா இணை செயலாளர் CTR நிர்மல்குமாரும் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி இணைந்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது சனிக்கிழமை, கரூரில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் பலியான நிலையில் இந்த சம்பவம் குறித்து கரூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து FIR பதிவு செய்தனர். இந்நிலையில் நேற்று FIR-இல் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் ஆகியோர் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. நேற்று மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், பவுன்ராஜ் உள்ளிட்ட 2 கைதான நிலையில் தற்போது மேலும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் அந்த மனுவில், நாங்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையிலே ஈடுபட்டோம், இதில் உள்நோக்கம் உள்ளது, வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குகிறோம் எனவும், மேலும் கைது நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்குமாறும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் விசாரணை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.